இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ரோஹித் சர்மா சிஎஸ்கேக்கு ஜாயின் பண்ணிடுவார் ஐபிஎல் 2025ல். ஸோ மேக்ஸிமம் பிக் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ரீசன் என்னென்னா, ரோஹித் சர்மா மஸ்ட்டாக வெளியே வந்துடுவார். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மா கேப்டன்சி இஷ்யூ வேறு நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஃபேமிலியிலேருந்து எப்படி 3-4 பிளேயர் வெளியே வந்துடுவாங்க தான் நினைக்கிறேன், பிக் பிளேயர்ஸ்லாம். ரீசன் என்னென்னா கேப்டன்சி இஷ்யூனால தான் சொல்லலாம். ரீசன் என்னென்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை வச்சுட்டு நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் இதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆடின பிளேயரை கொண்டு வந்து திடீர்னு கேப்டன்சி கொடுத்தா இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்லாம் எதுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போக அதிக சான்சஸ் இருக்கும். ஸோ அவங்க மஸ்ட்டாக வெளியே போக அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்க மஸ்ட்டாக வெளியே போயிடுவாங்க கைஸ். ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே மும்பை இந்தியன்ஸ் பிளேயரில் போகிறது ரோஹித் சர்மா மஸ்ட்டாக போயிடுவார். இது எல்லாருக்கும் 100% கம்பல்சரின்னு தான் சொல்லுவேன். ஸோ மிச்சம் இருக்க 2 பிளேயர் போக மாட்டாங்க. யார் அந்த 2 பிளேயர்னு பார்ப்போம். அதுவும் இல்லாமல் சிஎஸ்கே இப்போ ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் வேணும். ஏன்னா டோனி ரிட்டையர் ஆனால் அவருக்கு பதிலாக ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்டர் வேணும். ஸோ அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் தரமான ஒருத்தரை எடுக்கணும். ஸோ பார்ப்போம் யாரை எடுக்க போகிறாங்கன்னு. அதுவும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். 2 பேர் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்க 2 பேரும் ஐபிஎல் ஆப்ஷன் கலந்துக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். ஒருத்தர் கம்பல்சரி இருக்கும், இன்னொருத்தர் கம்பல்சரி இல்லாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாமா. ஃபஸ்ட் எடுத்தோன்னே ரோஹித் சர்மா தெரியும். இவர் ஐபிஎல் ஆப்ஷனுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ட்ரேட் ஆட்டம் எடுத்திருந்தாங்கன்னா, ஒரு ரிட்டன்ஷன் ஸ்லாட்டில் ரோஹித் சர்மா பேரை கொடுத்து அப்படியே நம்ம எடுத்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ ரோஹித் சர்மாவை ஒத்துக்கிட்டா ஓகேன்னு தான் சொல்லுவேன். ரீசன் என்ன, இவர் ஐபிஎல் ஆப்ஷன் கலந்துக்கிறது பதிலாக நம்ம ரிட்டன்ஷன் ஸ்பாட்டில் உங்களுக்கு 10 கோடி இது மாதிரி வச்சு ஈஸியாக எடுத்துடலாம். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ட்ரை பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு அது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, சூரியகுமார் யாதவ் மற்றும் ஜஸ்பிரித் பும்ரா தான் அடுத்த மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸில். ரீசன் என்னன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கேப்டன்சி இஷ்யூ தான். ஸோ இவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் பும்ரா இருக்கார், சூரியகுமார் இருக்கார். இவங்கள விட்டு ஹர்திக் பாண்டியா கொடுத்தது இவங்களுக்கும் பிடிக்கல தான். இவங்களும் டீம் மேனேஜ்மெண்ட் வெளியே வரதான் காத்துட்ருக்காங்க. ஸோ பும்ராலாம் வெளியே வந்தார்னா அவர் மேக்ஸிமம் ஒரு 20 கோடி கிட்ட போவார் கைஸ். ரீசன் என்னென்னா, ஸ்டார்க்கே இவ்வளோ போகும்போது பும்ராலாம் செம குவாலிட்டியான பவுலர். ஸோ இவர் தாராளமாக போக வாய்ப்புகள் இருக்கும். ஸ்கை அதே மாதிரி தான், எந்த டீமும் நிறைய டீமும் போட்டி போடுவாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இவங்க வெளியே வந்தாங்கன்னா சென்னை மஸ்ட்டாக இவங்க 2 பேரையும் ட்ரை பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்தது ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டராக மஸ்ட்டாக ட்ரை பண்ண போகிற பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பேட்டர் யார் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஎல் ராகுல் மற்றும் ரிஷப் பண்ட் தான் சொல்லுவேன். கேஎல் ராகுல் உங்களுக்கே தெரிஞ்சுக்கும், இஷ்யூ நடந்தது எல்எஸ்டி ஓனர் கூட. அவருக்கும் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்லேயே திட்டினாங்க கேஎல் ராகுலை. ஸோ அவர் எப்படியும் மஸ்ட்டாக உள்ளே கம்முன்னு இருந்தாலும், ஒரு நல்ல ஹாப்பி மூடில் ஃபோட்டோலாம் ஷூட் பண்ணி போட்டிருந்தாலும், ஆனால் உண்மையான ரீசன் அவர் கம்பல்சரி அவரும் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் நம்மளும் பிக் பண்ண வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா டோனி ரிட்டையர் ஆகிட்டார்னா நம்மளுக்கு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் வேணும். அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் விக்கெட் கீப்பர் பேட்டர். அதனால் இவர் தாராளமான ஆப்ஷனாக இருப்பார். இவரை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். அடுத்து பார்த்தா ரிஷப் பண்ட் அவர் மாதிரியே இருக்க கேட்டகரி. ஆனால் என்ன லெஃப்ட் ஹேண்டர் மட்டும்தான். ஸோ இவரையும் ட்ரை பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ டெல்லி இவங்களை விட்டாருன்னா நம்ம மஸ்ட்டாக இவரை ட்ரை பண்ணலாம். ஆனால் கேஎல் ராகுல் மஸ்ட்டாக ஆப்ஷனில் கண்டிப்பாக இருப்பார். ஆனால் இவர் ரிஷப் பண்ட் இருப்பாரா தான் கேள்விக்குறி. ஸோ டேரெக்டாக நம்ம ரிஷப் பண்ட்டை வாங்கினா செம்மையாக இருக்கும். ஏன்னா டோனி மாதிரியே ஒரு பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி ஒரு பிளேயர்னால் ரிஷப் பண்ட்னு ஓரளவுக்கு சொல்லலாம். அந்தளவுக்கு சொல்லனாலும் ஓரளவுக்கு சொல்லலாம், அது மாதிரி ஒரு பிளேயர். ஸோ இவர் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் மொத்தம் 5 பிளேயர் சொல்லியிருந்தேன். இந்த 5 பிளேயரில் யார் வந்தால் நம்ம டீமுக்கு நல்லாயிருக்கும் அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க கைஸ். ஸோ மிச்சப்படியில் தான் பை கைஸ்.